ஹலோ गाइस, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பெப்பர் மிட்டாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி வச்ச ஃப்ரூட்ஸை யாருமே சாப்பிடல, அதனால நம்ம செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாதுளம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால், அதில் கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்காக. அதுக்கப்புறம் இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த கப்பில் இருக்கிற பாலை காய்ச்சிக்கலாம் நல்லா. மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை தனியாக ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தனியாக பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த பால் இதில் போட்டு கட்டி சேராத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் சூடாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சூடாகிற டைம்ல நம்ம இந்த கப்ல எல்லாம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாதுளம்பழம். நல்லா கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸா நீங்க எடுத்துட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்க கூட இது நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள். ஆப்பிள் ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சிட்டனால கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பனானா. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதுல இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அடுப்பை சிம்ல வச்சுக்கணும். இது அப்படியே நல்லா கெட்டியாகும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடும். கெட்டி ஆக ஆக நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுல ஒரு 8 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இந்த கப்ல எல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ இது மேல டூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் ஹெர்ஷீஸோடது, இதை லைட்டா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். போட்டா என்ன டேஸ்டா இருக்கும். பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லா எம்மியா இருக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் உங்க வீட்டில் யாரும் சாப்பிடலன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் गाइस, நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க
ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம், அப்படியேவும் சாப்பிடலாம். நான் செஞ்ச குவான்டிட்டி 6 கப் வந்துச்சு. நம்ம 1 கப் இப்போ சாப்பிடலாம், மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. ஃப்ரூட்ஸோட சேர்த்து இது அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.